வணக்கம். 10/4/2025 ஓய்வூதியர்களுக்கு கடைசி நாள் சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி DA, அகவிலைப்படி நிலுவைத் தொகை, கரநோய்த் தொகை சார்ந்த அறிவிப்பும், ஓய்வூதியர்கள் வாழ்வு சான்றை சமர்ப்பிப்பது சார்ந்து தகவல்களும், ஓய்வூதியர்களுக்கென்று குறைதீர் கூட்டம் சார்ந்த அறிவிப்புகளும், ஓய்வூதியர்களுக்கு சலுகையும் அதனை பெற அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் முக்கியமான அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்திற்கான தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் சார்ந்த அறிவிப்பும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருகிறது. அவ்வாறு நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டத்தின் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களுடைய குறைகளை தெரிவிக்கும் வகையில் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதியர்கள் குறிப்பிட்ட அந்த கடைசி தேதிக்குள் தங்களுடைய முறையீட்டு மனுக்களை கட்டாயம் அனுப்பி வைக்க வேண்டும். அந்த மனுவின் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும். அந்த வகையில் ஈரோடு தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலர் பன்னீர்செல்வம் அனுப்பிய செய்திக்குறிப்பில் கூறியதாவது: ஈரோடு கலெக்டர் அலுவலக புதிய கட்டடத்தின் முதல் தள கூட்ட அரங்கத்தில் வரும் 25ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஈரோடு மாவட்டத்திற்கான ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் நடக்க உள்ளது. இக்கூட்டத்தில் கலெக்டர், அரசு நலத்திட்டங்கள் சிறப்பு செயலர் உட்பட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகள், அதற்கான தீர்வுகள் குறித்து மனுக்கள் முன்னதாகவே வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான பதிலை அதிகாரிகள் வழங்க உள்ளனர். எனவே ஓய்வூதியர்கள் ஓய்வு பெறுவதில் உள்ள குறைகள், மருத்துவ காப்பீடு திட்ட பணப்பலன்கள், ஓய்வூதியம் குறித்த இதர குறைகள் பற்றி வரும் 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கலெக்டர் அலுவலக புதிய கட்டடம் 3ஆம் தளத்தில் உள்ள கலெக்டரின் நேர்முக உதவியாளர் கணக்குகள் இடம் நேரில் மனு வழங்கி குறைதீர் கூட்டம் அன்று பதில் மற்றும் தீர்வினை பெறலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.